வெல்கம் டு மியானிட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்னன்னா, ஒரு மனுஷன் இருக்கானா அவங்க வந்து பிசிக்கலா உடம்பு ரீதியாகவும், நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து எமோஷனல்னா வந்து மன ரீதியாகவும், பிஹேவியர் அவங்க நடந்துக்கிற விதம், நெக்ஸ்ட் அதுக்குமா சோசியல் எல்லாருக்கூடயும் பழகிற விதம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க நார்மலாக இருக்கணும். அதான் ரிப்ரடக்டிவ் ஹெல்த். ரிப்ரடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்தியா வாஸ் அமாங்கஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இனிஷியேட் பண்ணாங்க. என்ன இனிஷியேட் பண்ணாங்கன்னா வந்து நேஷனல் லெவலில் ரிப்ரடக்டிவ் ஹெல்த் வந்து சோஷியல் கோல் நம்மளுக்கு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங்கிறத ஒன்று இனிஷியேட் பண்ணாங்க 1951. ரிப்ரடக்டிவ் ஹெல்த் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் RCH. அமினோ சென்டசிஸ்னா என்னன்னா வந்து அம்னாட்டிக் ஃப்ளூயிடுன்றதை எடுத்து அது வந்து டெவலப் ஃபீட்டஸ் கிட்ட இருக்கும். அதை குழந்தைகிட்ட வளர்கிற குழந்தையாண்ட வந்து இந்த அம்னாட்டிக் ஃப்ளூயிட்னு இருக்கும். அதை வந்து டெஸ்ட்டுக்காக வந்து லைட்டாக அதை வந்து எடுத்து பெட்டல் செல்ஸை எடுத்து டிசால்வ் பண்ணி பார்ப்பாங்க அந்த சப்ஸ்டன்ஸை. அதில் வந்து ஜெனட்டிக் டிசார்டர் எதுனா இருக்கா அந்த பேபிக்குன்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியணும். டவுன்ஸ் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனிமியா, இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்கான்றதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ண அமினோ சிந்தசிஸ்ன்றது. நெக்ஸ்ட் சகேரின்றது வந்து ஒரு ஓரல் கான்ட்ரசெப்டிவ். இது ஃபீமேல் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் கண்டுபிடிச்சாங்க லக்னோவில், இந்தியா. பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன்ன்றது வந்து 2 பில்லியன் அடைஞ்சது. எப்போனா 2 பில்லியன் அடைஞ்சது. 2 பில்லியன் மீன்ஸ் 2000 மில்லியன் 1900ல. 6 பில்லியன்றது வந்து 2000 அடைஞ்சது. அதாவது இந்தியா பாப்புலேஷன். வேர்ல்டு பாப்புலேஷன் 2000 லெவலில் 7.2 பில்லியன் அடைஞ்சது வேர்ல்டு பாப்புலேஷன். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 350 பில்லியன் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்து பாப்புலேஷன்ன்றது இருந்தது. பில்லியன் எப்போ மார்க் பண்ணுச்சுன்னா 2000 மார்க் பண்ணுச்சு. 1.2 பில்லியன்றது வந்து மே 2000 லெவல். இது வந்து இந்தியாவுக்கு. ஸோ ரேபிட் டிக்ளைன்னா குறைஞ்சிருச்சு. MMR அதாவது மேட்டர்னல் மொர்டாலிட்டி. அம்மா வந்து குழந்தை பிறக்கும்போது இறக்குறது அந்த சம்பவமும் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட், அதாவது அவங்க பிறந்த குழந்தை இறக்குறது அந்த மாதிரி அந்த ரேட்லாம் வந்து ரொம்ப வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரீப்ரொடியூசிபிள் ஏஜ் அக்கார்டிங் டு 2000 லெவல் சென்சஸ் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது பாப்புலேஷன் க்ரோத்ன்றது வந்து 2% தான் வந்து க்ரோத் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட நியராக இருந்தது. அதாவது 20/1000 பர் இயராக இருந்தது பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டுன்றது. ஸோ ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணால் நம்ம இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஸ்மாலர் ஃபேமிலியெலாம் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மேரேஜபிள் ஏஜ் ஃபீமேல்ஸ்ன்றது வந்து 18 ஆகும். மேல்ஸ்க்கு வந்து 21 இயர்ஸ்ன்றதையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க மேரேஜபிள் ஏஜை. காமன்லி யூஸ்டு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் என்னென்னா கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ன்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அன்வான்ட் ப்ரெக்னன்சியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ன்றது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அது ஈஸியிலே அவைலபிள், ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. எஃபெக்டிவ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரிவர்சபிள், அதாவது நம்மளால ரிவர்சபிளாக இருக்க முடியும். ஸோ நோ ஆர் லீஸ்ட் சைட் எஃபெக்ட், அதாவது சைட் எஃபெக்ட்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்ன்ற மெத்தட்ஸ் என்னென்னா இப்போ ப்ரெசெண்டாக நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் மெத்தட், பேரியர் மெத்தட், IUDs, ஓரல் கான்ட்ரசெப்டிவ், இன்ஜெக்டபிள்ஸ், இம்ப்ளான்ட்ஸ், சர்ஜிக்கல் மெத்தட். ஸோ நேச்சுரல் மெத்தட்ன்றது நம்ம இப்போ பார்த்தோம்னா ஓவர்மோஸ் ஸ்பெர்மும் மீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுற அந்த சான்சஸ், அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுற சான்சஸ். பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ்னால் வந்து
மென்சஸ் அப்போ வந்து நான் குவாலிட்டிஸ் வச்சுக்காம 10 to 17 டேஸ் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து ஓவிலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்போ மட்டும் வச்சுக்க மாட்டேன் நாங்கள் குவாலிட்டிஸ்ன்றது. நெக்ஸ்ட்டு சான்சஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அந்த பீரியட்லாம் வந்து அதிகமாக இருக்கும், அதுதான் நம்ம ஃபெர்டைல் பீரியட்னு சொல்லுவோம். விட்ராவல் குவாலிட்டிஸ்னால் வந்து மேல் பார்ட்னர் வந்து பெனிஸை வந்து விட்ரா பண்ணிப்பாங்க வெஜைனால வந்து ஜஸ்ட் எஜாகுலேஷனுக்கு முன்னாடி, அதாவது இன்செமினேஷனாக அவாய்ட் பண்ணுவாங்க. லாக்டேஷனல் அமனோரியானா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் வந்து லாக்டேஷன், அதாவது பால் கொடுக்குற குழந்தைக்கு பால் கொடுக்குற டைமில் மென்சுரேஷன்றது இருக்காது. ஸோ அப்போ வந்து ஓவிலேஷன்றது நடக்காதனால மென்ஸ்ட்ரல் சைக்கிளே நடக்காது. அதனால வந்து லாக்டேஷன் பீரியடில் வந்து கப்பிள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம். சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் நல், அதாவது கன்செப்ஷன் நடக்கிறதுன்றது அந்த இடத்துல நல் தான், அதாவது நான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி. எஃபெக்டிவ் ஒன்லி, ஆனால் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது 6 months பாச்சுரேஷன் பால் கொடுக்குறது குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் இருக்குன்னா இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சைடு எஃபெக்டிவ் இங்கே வந்து கிடையாது. சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர்ன்றதும் ஹை தான் இந்த மெத்தடில். நெக்ஸ்ட்டு பேரியர் மெத்தட்னா வந்து ஓவமும் ஸ்பெர்மும் வந்து மீட் பண்ணுறது நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து மீட் பண்ணுறது தடுக்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் பேரியர். இந்த மெத்தடில் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல்ஸுமே வந்து பேரியர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காண்டம்ஸ்ன்றது வந்து தின் ரப்பர் லாட்டெக்ஸ் ஷீட்னால ஆயிருக்கும். இதை வந்து பெனிஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் மேல்ஸுக்கு, வெஜைனா வந்து கவர் பண்ணி வெஜைனா அண்ட் சர்விக்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு. ஸோ குவாலிட்டிஸ்க்கு முன்னாடி வந்து எஜாகுலேஷன் சேமன் வந்து எஜாகுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்டில் இந்த மாதிரி இந்த லேட்டெக்ஸ் ஷீட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கன்செப்ஷன்லேருந்து அவங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நிரல்துன்றது வந்து பாப்புலர் பிராண்ட், காண்டம்ன்றது வந்து மேலுக்கு இது வந்து பாப்புலரான பிராண்டு. யூஸ் காண்டம் யூஸ் பண்ணுறதுனால வந்து இங்கே இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸில் இது வந்து யூஸ் பண்ணுறதுன்றது அதிகமாகிடுச்சு, ஏன்னா இதில் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. இதில் வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் STI, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் ஏடிஸ், இது ரெண்டுத்துலேருந்து நம்மளால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுன்றது பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு போத் மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸ்ன்றது வந்து டிஸ்போசபிள், இதை வந்து செல்ஃபாக அவங்களே வச்சுக்கலாம். தென் இது மூலிமா வந்து யூஸருக்கு வந்து ப்ரைவசி கிடைக்கும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கும். டயப்ராம், சர்விக்கல் கேப்ஸ், வால்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேரியர். இதெல்லாம் எதனால் மேட் ஆச்சுன்னா ரப்பர்னால மேட் ஆயிருக்கு. இதை வந்து ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்டில் வைக்கிற மாதிரி சர்விக்ஸை கவர் பண்ணியிருக்கோம் டியூரிங் குவாய்டஸ் அப்போ. ஸோ இது மூலிமா நம்ம வந்து கன்செப்ஷனை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா பிளாக்கிங் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம்ன்றது வந்து சர்விக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுறது நம்ம பிளாக் பண்ணோம். இதெல்லாம் ரீயூசபிள் தான். நெக்ஸ்ட்டு ஸ்பெர்மிடியல் க்ரீம், ஜெலிஸ், ஃபார்ம்ஸ் இது மூணுமே வந்து பேரியர் தான். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கான்ட்ரசெப்டிவ் எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ் பாப்புலர் மெத்தட். ஸோ எஃபெக்டிவ் பாப்புலர் மெத்தட்னா வந்து இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் IUDSன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவைஸ் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், பாப்புலரான மெத்தட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸ் வந்து டாக்டர்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் நர்ஸ் தான் இதை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். யூட்ரஸ்லையும் இல்லைன்னா வெஜைனாலையும், வெஜைனா வழியாக யூட்ரஸில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அது வந்து இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ்ன்றது வந்து ப்ரெசென்ட்டாக இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னா நான் மெடிக்கேட்டட் IUDS, லிப்பர் லூப் அதுக்கு எக்ஸாம்பிள். காப்பர் ரிலீசிங் IUDSனா CUT, CU7, மல்டிலோட் 375 இது மூணுமே வந்து காப்பர் ரிலீசிங் IUDS. ஹார்மோன் ரிலீசிங் IUDSனா இப்போ வந்து ப்ரொஜெஸ்ட் அண்ட் LNG20. ஸோ IUDSன்றது வந்து பேத்தோகோசைட்டிஸ் ஆஃப் ஸ்பெர்ம், அதாவது ஸ்பெர்மை வந்து கொண்டுடும், அதுதான் வந்து பேத்தோகோசைட்டோசிஸ். ஸோ யூட்ரஸில் வந்து CU ions இருக்கும், அது வந்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டின்றது வந்து சப்ரஸ் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியை வந்து குறைச்சிடும். ஹார்மோன் ரிலீசிங் IUDSன்றது வந்து யூட்ரஸை வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அன்சூட்டபிளாக பண்ணி வைக்கும். அண்ட் சர்விக்ஸ்ன்றது வந்து ஹாஸ்டைலாக இருக்கும் ஸ்பெர்ம், அதாவது ஸ்பெர்ம் வந்து கொல்றதுக்கு ரெடியாக இருக்கும், அதுதான் ஹாஸ்டைல். நெக்ஸ்ட்டு IUDSன்றது வந்து ஐடல் கான்ட்ரசெப்டிவ். இது வந்து ஃபீமேல்ஸ் வந்து யார் வந்து டிலே ப்ரெக்னன்சி, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ப்ரெக்னன்சி ஆகலான்றது, இல்லைன்னா சில்ட்ரன்ஸ்னால ஸ்பேஸ் இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க, ஐடல் கான்ட்ரசெப்டிவ் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மெத்தட் என்னன்னா கான்ட்ரசெப்டிவ் இந்தியாவில்